கோடி சுவாமிகளின் ஆசீர்வாதத்தால் முன்னேற்றங்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் ஜீவ சமாதிக்கு செல்வது, இறை சார்ந்த விஷயங்களை நாம் சென்று வரும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். அதில் கோடி சுவாமிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவர். இவரை சென்று நாம் பார்த்து விட்டு வந்தால் நல்ல முன்னேற்றங்களும் மகிழ்ச்சியான விஷயங்களும் ஏற்படும். பொள்ளாச்சி அருகே புறவைப்பாளையத்தில் இவருடைய ஜீவசமாதி இருக்கிறது. அங்கே சென்று வந்தால் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். கோடி சுவாமிகளின் புகைப்படங்களை பார்த்து கொண்டே இருந்தாலே மகிழ்ச்சியான விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். கோடி சுவாமிகளின் ஆசீர்வாதம் என்றும் எல்லோருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது நடந்து கொண்டே இருக்கும். கோடி சுவாமிகள் துணை, கோடி சுவாமிகள் துணை என்று நாம் எப்பொழுதும் உச்சரிக்க வேண்டும் மனதிற்குள். தொடர்ந்து பௌர்ணமி அமாவாசையில் தினங்களில் அங்கே சென்று வரும்போது நல்ல விதமான மாற்றங்கள், நல்ல நல்ல விஷயங்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும். உயர்வான ஒரு வாழ்க்கைக்குள் உயர்வான விஷயங்கள் அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கோடி சுவாமிகளின் நினையுங்கள், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். நல்ல விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். மகிழ்ச்சியான மனநிலையில் இதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி எல்லாம் ஏற்றம்தான், மகிழ்ச்சியான விஷயங்கள் தான் நடக்கப் போகிறது, கிடைக்கப் போகிறது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.